ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதிதாக பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கோ, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்க இன்னுமே பதவி ஆணை வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஏன்பா நீ என்னப்பா சொல்கிற, இன்னும் பதவி உயர்வு ஆணைகள் ஒன்றுமே வரலையே, இப்போ அதுக்கப்புறம் எப்படி பதவி ஆணைகள் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கான தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டு தாங்க வருதுங்க கூட்டுறவுத்துறை மூலமாக. கூட்டுறவுத்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வேலை செய்கிற கட்டுனர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வை கொடுங்க. அதாவது கட்டுனருக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாற்றுங்க, விற்பனையாளரை உரக்கடைக்கு மாற்றி விடுங்க அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் வெளியாகிருக்குங்க. இதுக்கான ஒப்புதல்கள் அனைத்தும் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த போஸ்டிங் எதன் முறையில் வழங்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அதாவது இந்த போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் நேர்காணலுக்கு போயிருப்பீங்க, அவங்களுக்கு தாங்க இந்த வேலைகள் கிடைக்கும். அதாவது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் 10th அண்டு +2ல் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே உங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. ஏனென்றால் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையில் செயல்படக்கூடிய வேலைகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தாங்க கொடுக்குறாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இடம்பெற்று இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாய்ப்புகள் எப்படி வருது அப்படின்னு வந்து தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூட்டுறவுத்துறை மூலமாக தாங்க இது எல்லாமே வெளியிடுவாங்க. கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து மெசேஜோ இல்லை ஃபோன் காலோ இல்லை மெயிலோ வரும்னு எதிர்பார்க்குறதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக தபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த தபாலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு தபால் ஏதாவது வந்திருந்தால் நீங்கள் உடனே செக் பண்ணுங்கள். அது உங்களுடைய வேலைவாய்ப்பு செய்தியாக தாங்க இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுங்க. முதற்கட்டமாக 4 மாவட்டங்களில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்திலே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கும் பதவி ஆர்டர் வந்துடுங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டைமில் தாங்க நடக்க போகுது. பட் ஆனால் போஸ்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா மாறுபாடுகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.